வெல்கம் டு ஜாலி கிட்ஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க வரோம்னா, ஒரு கொஷின் பேப்பரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து நிறையா மார்க்ஸ் வந்து எதில் தான் விடுவோம்னா 1 மார்க்கில் தான் விடுவோம். ஸோ இப்போ நான் ஒரு மந்த்லி கொஷின் பேப்பர் தான் நான் கையில் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுக்குமே ஃபஸ்ட்டு எதுக்கு நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா 1 வேர்ட்ஸ்க்கு தான் நம்ம நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சூஸிங், ஃபில்லப்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்சிங், ஜம்பிள் லெட்டர்ஸ், இந்த மாதிரி மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் அண்ட் நியூ வேர்ட்ஸ், அதாவது டிக்டேஷன் வேர்ட்ஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடலாம், ஈஸியாக வந்து மார்க்கும் வாங்கிடலாம். சம்டைம்ஸ் வந்து மார்க் குறையிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த 1 மார்க்காக தான் இருக்கும். கொஸ்டின் ஆன்சர்ஸில் எல்லாத்துலேயும் எல்லாருமே மார்க் வந்து நிறையா வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் சின்ன சின்ன சூஸிங் அண்ட் ஃபில்லப்ஸ் அதில் தான் வந்து மார்க்கை வந்து கோட்டையை விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ நம்ம வந்து எப்போயுமே 1 மார்க் இதில் தான் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா 1 மார்க் மட்டும் பார்த்தாலே போதும். அதே மாதிரி அந்த டாப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கில் தான் நிறையா விடுவானுங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் அழகாக எழுதிட்டு வந்துடுவானுங்க. ஸோ அந்த 1 மார்க்கில் தான் போகும். அந்த 1 மார்க்கில் தான் நம்ம வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து 30 மார்க்ஸ்க்கு டோட்டலாக எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்களேன், பாதி இது வந்து 1 மார்க்லேயே பாதி மார்க் நம்ம வாங்கிடலாம். ஸோ ஃபெயில் ஆகிறதுக்குன்றது சான்ஸே கிடையாது. குழந்தைங்க ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கள 1 மார்க் மட்டுமே படிக்க வைங்க, அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இங்கே வந்து 30 மார்க்ஸ்க்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இதில் வந்து சூஸிங் 5 அண்ட் ஃபில்லப்ஸ் 4 அண்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து 3. ஸோ 12 மார்க்ஸ் இதிலே வந்துடுது. தென் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேட்சிங் ஒரு 3 மார்க்ஸ். ஸோ ஒரு 15 மார்க்ஸ். 30 மார்க்கில் 15 மார்க் வந்து 1 மார்க்லேயே வந்துடுது. ஸோ அவங்க வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஃபஸ்ட்டு படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து 1 மார்க்கில் மட்டும் நீங்கள் ரொம்ப அதிகமாகவே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர்க்கெலாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக், குழந்தைங்க வந்து பாஸ் ஆகிறதுக்கு ஈஸியான டெக்னிக். அண்ட் டாப்பர்ஸ் வந்து நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா மெயினாக வந்து சூஸிங் அந்த 1 மார்க் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அதில் வந்து அவங்க வந்து டாப் ஆயிடுவாங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.